கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று ஆண்டவர் இரட்சகர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவருடைய விருப்பத்தை முதலாவது தெரிவிக்கிறார். என்னன்னா, உங்களையும் என்னையும், அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களாகிய நம்மளை அன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி என்ன செய்கிறாரா, அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறாரா. சேர்த்து கொண்டு நம் எல்லாருக்கும் அவரே கடவுளாக, தேவனாக, கர்த்தராக இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆக நமக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அடுத்து எதனால ஆண்டவராக நம்மை, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களை என்னைய தேர்ந்தெடுக்கிறார் அந்த ஆண்டவர் என்றால், மனிதர்கள் சுமத்தின தீர்க்க முடியாத பிரச்சனைகள், சுமக்க முடியாத சுமைகள், பலவிதமான விஷயங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத எத்தனையோ எண்ணற்ற காரியங்கள் நம்ம மேல சுமத்தப்பட்டதை ஆண்டவர் அறிந்து அந்த குறிப்பிட்ட சுமையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி, நானே உன் கடவுள், நானே உன் கர்த்தர் தெய்வம் என்று உங்களுக்கும் எனக்கும் அதை காட்டுவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக, ஜனமாக மாற்றிவிட்டாராம். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு யாராக இருக்கிறோம் என்றால், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை விசுவாசம் வைக்கிற நீங்களும் நான் யார் என்றால், அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், இடதுபுறமும் வலதுபுறமும் முன்னாலேயும் பின்னாலேயும் எல்லா திசைகளிலிருந்து மனிதர்கள் மூலமாக, தீய சக்திகள் மூலமாக நமக்கு வந்த எண்ணற்ற போராட்டங்களை நம்மால் தனித்து நின்று அதை சமாளிக்க முடியவில்லை, எதிர்த்து நிற்க முடியவில்லை என்ற அவல நிலையை ஆண்டவர் கண்டு உங்க மேலே என் மேலே அவர் இரக்கம், பாசம், கிருபை வைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். எதற்கு என்றால், அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கவே. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய சுமக்க முடியாத சுமை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த சுமையை நீக்க, எடுக்க, நமக்கு லகுவான ஒரு வாழ்வை கொடுக்க ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு. ஆகவே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இப்படிப்பட்டதான சுமைக்க முடியாத சுமைகள் எல்லாம் விரைவில் நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் போறீங்க. உங்களை எதுவெல்லாம் எழும்ப முடியாதபடி அழுத்தி கொண்டு இருந்ததோ அந்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுதலையாக்கப்படுகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். அது எந்த வகையான அழுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை பிரியமானவர்களே, அது அவருக்கு லேசான காரியம். ஆம், உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் அவர் உங்க மேல அன்பு வச்சுதான், நான் இனிமேல் உங்களுக்கு தகப்பனாக, தேவனாக இருக்கிறேன் என்று அவர் தான் முன் வந்தார். ஆகவே முன் வந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சீக்கிரத்தில் மாற்றி விடுதலையை கட்டளையிடுவார். அதன் மூலமாக ஊருக்கும் உலகத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவரே கர்த்தர், அவரே தேவன், அவரே இரட்சகர் என்று உங்களுக்கும் எனக்கும் காட்டுவதற்காக, நிரூபிப்பதற்காக இந்த காரியத்தை செய்ய அவர் முன் வந்தார். ஆகவே எதை கண்டும் கலங்காமல், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அதிவிரைவில் எனக்கு உண்டான அத்தனை விதமான நன்மைகளும் வந்து சேரும், அவர் எனக்கு கொடுத்து உயர்த்துகிறார் என்று சொல்லி காத்திருப்போம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை உங்கள் பிள்ளையாக மாற்றி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விடுதலையாக்குவதற்காக முன் வந்தீர். அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது, சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம் உண்டாகிறது, நல்ல ஆண்டவரே தைரியம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார் என்ற நற்செய்தி கொடுத்தேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.